சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. அதிமுக கட்சியுடன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வகிக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை குறித்து முக்கியமான முடிவுகளை எடுக்க உள்ளாராம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே சில காலங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த 2026 தேர்தலை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி கூட்டணியுடன் எந்தெந்த கட்சியை சேர்த்தால் வெற்றி பெற முடியும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாரை எங்கே நிறுத்துவது, யாரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி சர்வே எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான அதாவது அரசியல் சம்பந்தமான எந்த மாதிரியான முடிவுகளையும் தற்பொழுது அறிவிக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதாவது நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் அடித்திருப்பதாக மக்களிடையே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு மும்முரமாக இறங்க வேண்டும். அதாவது கூட்டணி தொடர்பாக நிறைய விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பார்த்தீங்கன்னா கட்சியுடன் பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக அழைத்து கொண்டு இருக்கிறது, ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். இந்த 3 கட்சியும் சுற்றி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்து இருக்கிறது. இதில் அதிமுக நிறைய முறை விஜய் தரப்பிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை குறித்து ஒரு முக்கியமான முடிவுகளை கட்சியிடம் பேசி ஆலோசித்து எடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியே இருக்கிறது. ஏன்னா கூட்டணி மறுத்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு பின் விளைவுகளாக நம்முடைய விஜய் அவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மறுத்து விட்டால் இந்த கரூர் விவகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அந்த வகையில் இவர்கள் கூட்டணி மறுத்து விட்டால் என்றால் மிகப்பெரிய ஒரு இழப்பாக விஜய் அவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார், கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது வரை அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பதை பற்றி எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. கூட்டணி தொடர்பாக விஜய் அவர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஈடுபடவில்லை. ஒருவேளை கூட்டணி அமையவில்லை என்றால் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிடுவார். அப்போ கண்டிப்பாக வெல்வதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதையெல்லாம் பொறுத்து தான் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டும். இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.